ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஓ சம்மந்தமா நெறைய நண்பர்களுக்கு கேள்விகள் இப்ப அதிகமாகிட்டு இருக்கு. அந்த கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். அதேபோல நாம கேள்வியும் கேட்கவும் போறோம். அத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ சில இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கேள்வி வந்து கேட்கறாங்க. ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனலோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப்லயோ, இல்லன்னா வந்து ஒரு சில சில இடத்துலலாம் கேட்கறாங்க. குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ஓகேங்களா? அவங்கள மெயினா கேட்கற விஷயங்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாரி டெமோ ஒர்க் இருக்கு இல்லையா? இந்த டெமோ ஒர்க்க ஏன் வந்து இவ்வளோ நாட்கள் வந்து நீங்க எடுத்துட்டு போறீங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அதேபோல டாஸ்க் அமவுண்ட் ஏன் இன்கிரீஸ் பண்ணலன்னு கேட்கறாங்க. இதுக்கு சிம்பிளான ஆன்சர் வந்து என்னன்னா, ஒண்ணுமே இல்ல. டெமோ ஒர்க்னா என்ன? இப்போ ஒரு ஒர்க் நம்ம குடுக்கறதுக்கு முன்னாடி, அத நம்ப சரியா பண்ணணும். கரெக்ட்டா? சரியா பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடி ஒரு ஒர்க் வந்து பண்ணுவோம். அதுதான் டெமோ ஒர்க். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரெய்ட்டா எடுத்துட்டு போயிட்டு ட்ரெய்னிங்ல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், அப்போ அங்க வர கிளையன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ட்ரெய்னிங்க பொறுத்தவரைக்கும் ஆ எப்படி சொல்றது? ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு இருக்கலாம். ஃபுல்லாவே தப்பு இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாதிப்படையும். கரெக்ட்டுங்களா? அப்ப அதனால தான் வந்து டெமோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இப்போ எஸ்பிஓல இருக்கிற நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அதேபோல ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக் குடுத்து பண்றவங்க இருக்காங்க. தானா பண்றவங்க இருக்காங்க. அதேபோல பண்ணாதவங்க கூட இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த இடத்துல வந்து டெமோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே எஸ்பிஓல டாஸ்க் பண்றவங்க நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கள அப்படியே கொண்டுட்டு போயிட்டு ட்ரெய்னிங் பீரியட்ல விட்டுட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த கம்பெனி கிட்ட நம்ம வொர்க் பண்ண போறோம் ட்ரெய்னிங் பீரியட்ல. அப்போ அந்த கம்பெனி பார்ப்பாங்க. என்ன இப்படி தப்பு தப்பா நீங்க பண்றீங்க? நாங்க எதுக்கு உங்களுக்கு அமவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும்? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. கரெக்ட் தானே? அதனால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெமோ பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதே தவிர, மத்தபடி எஸ்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது நோக்கம் கிடையாது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, டெமோ பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெமோக்கு டெமோ ஒண்ணு குடுக்குறீங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. டெமோக்கு டெமோவும் குடுக்கல, ஒண்ணும் குடுக்கல. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்க கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. தப்பு பண்ணி கத்துக்கிறாங்க. அதனால தான் வந்து டெமோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லாங் பீரியடா வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போறாங்களே தவிர, மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணம் இருக்கு. அதால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து குடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பான விஷயம். டெமோக்கு டெமோல வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல. அவங்க பொறுத்தவரைக்கும் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கரெக்ட்டா பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரெய்ட்டாவே முன்னாடியே ட்ரெய்னிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? உங்க மனசாட்சி தொட்டு பாருங்க. எஸ்பிஐ விசஸ் நம்ப நம்ப கரெக்ட்டா பண்றோம். கரெக்ட்டுங்களா? அதேபோல இந்த ஒரு டவுட்டுமே இருக்கு. நான் கரெக்ட்டா பண்றேன்ப்பா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா குடுக்கலாமே அப்டின்னா, அப்டி கிடையவே கிடையாது. எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ப ஒருத்தர் பண்ற டாஸ்க்குக்கு மட்டும் அமௌண்ட் கிடையாது. மொத்தமா நம்ம டீமா பண்றோம் தெரியா? அதுக்கு தான் அமௌண்ட் தராங்க. அதுதான் நம்ம பிரிச்சும் தர்றோம். அப்போ எல்லாருமே சரியாக பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் அமௌண்ட் கரெக்ட்டா வந்து வருங்க. ஓகேங்களா? அதனால அனைத்து நண்பர்களுமே கரெக்ட்டா வந்து டாஸ்க் பண்றாங்க அப்டின்னா, பிரச்சனை கிடையாது. நம்ம எப்பயோ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் பீரியட்ல இருந்து நம்மளுக்கு டாஸ்க் அமௌண்ட்டுமே வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப தப்பு தப்பா பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த நேரத்துல வந்து டாஸ்க் அமௌண்ட் அதிகமா குடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப அது என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். அது யார் வீட்டு காசு அது? அப்ப அந்த கம்பெனி யோசிப்பாங்க. என்ன தப்பு தப்பா பண்றாங்க. இவங்களுக்கு எதுக்கு நீங்க காசு அள்ளி அள்ளி குடுக்குறீங்க? அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? அப்போ டெமோ ஒர்க் எதுக்காக இன்கிரீஸ் டெமோக்கு டெமோ ஒர்க் எதுக்கு குடுத்தாங்கன்னா, மக்கள் வந்து இன்னும் அந்த ஒர்க்க சரியாக பண்ணல. அதனால மட்டும் தான் டெமோக்கு டெமோ குடுத்தாங்க. ஓகேங்களா? இது 1. 2வது விஷயம் என்னன்னா, எஸ்பிஓக்கு ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் வந்து போட மாட்றீங்க? ஏன் டிலே ஆகுது? அப்படி பண்ணணும்னு கேட்கறீங்க. நான் ஒரு கேள்வி இதில ஒண்ணு கேட்க வேண்டியிருக்குங்க. என்ன கேள்வினா, இதுவரைக்கும் இந்த ஒரு ஆன்லைன் ஜாப்ல ஓகேவா? ஆன்லைன் ஜாப்ஸ்ல நெறைய கம்பெனி வந்திருக்கு. ஏகப்பட்ட கம்பெனி வந்திருக்கு. அதில எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில வந்து ஏதாச்சும் ஒரே ஒரு கம்பெனி ஒண்ணே ஒண்ணு மட்டும் என் கண்ல காட்டுங்க. இந்த கம்பெனில நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் குடுக்குறாங்க. இல்ல குடுக்க போறாங்க. குடுத்துட்டாங்க. இந்த மாரி யாராச்சும் இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, எஸ்பிஐ மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குறன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குடுத்தாங்க. இப்போ அவங்க சிச்சுவேஷன் ஓகே. இந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் சேஞ்ச் பண்ணாங்க. எல்லாமே ஓகே. ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. அப்போ அவங்க நெனச்சிருந்தாங்க அப்டின்னா, எப்பயவே கம்பெனி குளோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன்னா, இத பத்தி நான் கடைசியா பேசுறேன். ஓகேங்களா? ஏன்னா, கம்பெனிய பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து ஓடணும்னு எண்ணம் கிடையாது. அவங்களுக்கு குடுக்கணும்னு தான் எண்ணமே இருக்கு தவிர, ஓடணும் ஒரு துளி கூட எண்ணம் கிடையாது. ஓடணும்னு நெனச்சிருந்தா அவங்க எப்ப வேணா ஓடியிருக்கலாம். ஓகேங்களா? ரீஃபண்ட் இதுவரைக்கும் இந்த ஆன்லைன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலே வேர்ல்டுலாம் வேணாங்க. நம்ம இதுலயே வச்சுப்போம். ஓகேவா?
யார் ரீஃபண்ட் குடுத்துருக்கா? யார் குடுக்க போறா? இத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. எஸ்பிஐ தவிர ஓகேங்களா? ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். எஸ்பிஐ மட்டும் தான் நீங்க கட்டுன அமௌண்ட்ட உங்களுக்கு ரீஃபண்ட் தராங்க. பிளஸ் நீங்க வொர்க் பண்ண அமௌண்ட்டும் உங்களுக்கு தராங்க. இதுல என்ன இது நான் என்ன சொல்றது உங்களுக்கே தெரியல. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ப எத்தனையோ கம்பெனிய போயிட்டு ஏமாந்துருக்கோம். எத்தனையோ கம்பெனிய போயிட்டு போட்டுருக்கோம். உடனே புஸ்வானம் விட்டுருக்கோம். நல்லா போயிட்டுருக்கும். நல்லா ஹை பீக்ல போயிட்டுருக்கும். டக்குனு கடை சாத்திரி ஓடிருப்போம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சோலி முடிஞ்சுது. உட்கார வேண்டியது தான் அந்தாண்ட வீட்லயே. அப்ப இப்படிலாம் இருக்கிறப்ப, எஸ்பிஓ வந்து டிலே ஆகுது. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இதுல வந்து நான் சொல்றேங்க. உண்மையாவே சொல்றேன். மெம்பர்ஸ் பக்கத்துலருந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன். ஓகேங்களா? இது இந்த விஷயம். சில நண்பர்களுக்கு இந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் ப்ரோ. எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாரி நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட்டா கேட்குறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனா, அதில ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் ரூடா கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கேட்கறவங்க ரூடா கேட்குறாங்க, அமைதியா கேட்குறாங்க. அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இதில ரீஃபண்ட் வந்துரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? இந்த நண்பர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பக்கம் நம்பிக்கை இருக்கு. அப்போ இந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. பட் ஆனா கம்பெனிய வந்து தப்பா பேசுறாங்க. இது எந்த விதத்தில நியாயம்? அப்போ ஓடிப்போன கம்பெனிய நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ப? ரீஃபண்ட் குடுக்காம ஓடிப்போன கம்பெனி நம்ம ஏதாச்சும் கேட்க முடியுமா? எதனாச்சும் பண்ணியிருக்கோமா? என்ன பண்ணியிருக்கோம்? எஸ்பிஓ கேள்வி கேட்கறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கேள்வி கேட்குறோம். அப்போ ஒரு ஒரு நல்லவன வந்து பார்த்தீங்கன்னா, அவன வந்து பார்த்தீங்கன்னா, குத்திக்கினே இருந்தன்னு வச்சுக்கயேன், ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில வந்து வெறுத்து போய் உட்காந்துருவான். என்னடா இது! நம்மளும் நல்லவனா தான் இருக்கோம். நம்ம நல்லது தான் செய்றோம். ஆனா நம்மள குத்திக்கிட்டே இருக்கானுங்களே! இவனுக்கு என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ளே ஒரு டிப்ரஷனுக்குள்ள போயிடும். எனக்கு அப்படிதான் தோணுது. இப்ப இந்த எஸ்பிஐ பத்தி இப்ப நினைக்கக்குள்ள எனக்கு அப்படிதான் தோணுது. என்னடா இது இவங்க ரீஃபண்ட் தராங்க, வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்தவங்களுக்கு தராங்க. ஏமாத்தணும் அவங்க நோக்கம் கிடையாது. எத்தன வருஷம் இருந்தாலும் சரி ஓகே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் மீண்டு வந்து திரும்பி அவங்களுக்கு அமௌண்ட் தராங்க. ஸோ இத்தன விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கக்குள்ள, அவங்க என்ன பண்றாங்க? மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க? எல்லாரையும் சொல்ல கிடையாதுங்க. எல்லாரும் கிடையவே கிடையாது. ஒரு சில நண்பர்கள மட்டும் தான் சொல்றேன் நானு. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, எஸ்பிஓவ ஃபேக்குன்னு சொல்றாங்க, ஸ்கேம்ன்னு சொல்றாங்க, திருட்டு பசங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன வேர்டுங்க இது? என்ன வேர்ட் இதுன்னு கேட்கிறேன் நானு. அப்போ நல்லவங்களுக்கும் உங்களுக்கு ரீஃபண்ட் தரவங்களுக்கு தான் உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்பீங்க. ரீஃபண்ட் குடுக்குறவங்கள தான் நீங்க போயிட்டு நோண்டுவீங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அதாங்க எதாவது சொல்லுவாங்க தெரியுமா? கேட்கறதுக்கு இடம் இருந்தா கேட்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒண்ணு. அப்போ இங்க எஸ்பிஐல உங்களுக்கு கேட்கறதுக்கு இடம் குடுத்து உங்களுக்கு இது பண்றாங்க. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறீங்க. மத்த கம்பெனில உங்களுக்கு கேட்கறதுக்கு இடம் குடுக்கல. அதனால நீங்க கம்முனு இருக்கீங்க. அவ்வளோதாங்க விஷயமே. மத்த கம்பெனிக்கு போய் நீங்க பேச முடியுமா இந்த மாரி? ஏதாச்சும் ஒண்ணு பேசி அவங்கள்ட்ட ஏதாச்சும் வாங்க முடியுமா? அமௌண்ட் ஒரு துளி ரூ. 1 உங்களால வாங்க முடியுமா? அப்படி நீ பண்றதா இருந்தா, நீங்க மத்த கம்பெனி கிட்ட நீங்க பேசி வாங்கி குடுத்துருந்துருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்படிலாம் எதுவுமே நடக்க முடியாது. எல்லாம் ஏமாத்திட்டு ஓடணும் ஒரு எண்ணம்னா, எல்லாமே ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். எஸ்பிஐ நின்னு பேசுறாங்கன்னா, நின்னு இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே ரூல்ஸ் படி கரெக்ட்டா பண்றாங்கன்னு அர்த்தம். ரீஃபண்ட் குடுக்குற ஒரே கம்பெனி நம்ம எஸ்பிஐ மட்டும் தான். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் அது. ஓகேங்களா? இதுவரைக்கும் நான் யாருமே கேள்விப்பட்டிருக்கேன். நீ கட்டுனா மட்டும் உங்களுக்கு வரும் அப்படின்னு. ஏமாத்தி ஓடுறத நம்ம பார்த்துருக்கோம். திருப்பி குடுத்துருவோம் நம்ம பார்த்துருக்கோமா? வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சது. செகண்ட் சாரி தேர்ட் ஒண்ணு. இந்த கூப்பன் கோடு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேங்க. நாங்க வாலெட்ல அமௌண்ட் வச்சிருந்தோம். அத வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பன் கோடு வந்து வாங்கியிருக்கலாமே! அ அதெல்லாம் சரி வராது. நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு வேர்டு. ஸோ அதுக்கு நோட்டீஸ் போர்ட்லயே சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் வந்து சொல்லிட்டாங்க. என்னன்னா, ஸோ அத வந்து நாங்க இந்த மாரி கன்வெர்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத பத்தி நான் அவ்வளோ பெருசாலாம் எதுவும் பேச தேவையில்ல. ஏன்னா, அது புரியிற மாரி அவங்க வந்து தமிழ்ல தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அத நோட்டீஸ் போர்ட்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே போல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மிக்ஸ் பண்ணி தான் போடுறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டு மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. எந்த மாரினா, ஓல்டு மெம்பர்ஸ், நியூ மெம்பர்ஸ், நடுவுல இருக்கிறவங்க, ரீஃபண்ட் இருக்கிறவங்க. இந்த மாரி எல்லாருக்குமே கலந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. இதில வந்து ஓல்டு மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே போடுறாங்க. ஸோ அதேமாரி கமாண்டருக்கு எல்லாருமே போடுறாங்க. அந்த மாரி எதுவும் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு நானும் சொல்றேன். கமாண்டருக்கு வந்துருச்சு தான். ஓகே அவங்க ரிக்வெஸ்ட் குடுத்துருந்தாங்க. ஓகே எல்லாருக்கும் வந்துருச்சு தான். இது எப்படி போடுறாங்கன்னா, ஒ அ கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு மெம்பர்ஸ், கொஞ்சம் பேர் வந்து நியூ மெம்பர்ஸ், கொஞ்சம் பேர் ரீஃபண்ட் மெம்பர்ஸ். இந்த மாரி கலந்து போறதுனால, ஓகே அவங்க வந்து முன்னாடி ஜாயின் பண்ண ஓல்டு மெம்பர்ஸ்க்கு வந்துருச்சு. அவ்வளோதான் விஷயம். இப்பயும் என்ன அமௌண்ட் வராம வுட்டுற போதா? என்ன ஆக போது? எல்லாருக்கும் அமௌண்ட் வரதானே போது. அவங்களுக்கு அமௌண்ட் குடுத்துட்டு உங்களுக்கு குடுக்காம ஏமாத்திற போறாங்களா? ஸோ இது எந்த இதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஸோ இது வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அது. நெக்ஸ்ட் விஷயம். இந்த பிளான் சேஞ்ச் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த பிளான் சேஞ்ச பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஆ நெறைய இடத்துல பிளான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது இருக்கு. இப்போ ஒரு எஸ்பிஎஸ் சங்கர் சாரே வந்து சொல்லியிருக்காங்க. நாங்க சாதாரணமா ஒரு ஜெராக்ஸ் கம்பெனி ஓகேங்களா? ஸோ ஜெராக்ஸ் கடை, லேப்டாப் வச்சிருந்து
நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வந்து இப்போ லீகல் டீம் இருக்குது. இப்போ தான் எங்களுக்கு ப்ரைவேட் டீமில் மாற்றினது கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தெரியுது. நாங்கள்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியும் இருக்காங்க. இந்த இடத்துல ஓகே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளானை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. திரும்பி அந்த பிளான் போடுறாங்க. திரும்பி வந்து சரிப்பட்டு வரலன்னு தெரியுது. மறுபடியும் பிளான் போடுறாங்க. தூக்கிட்டு ஓடணும் முடிவு பண்ணல. அது நடக்கல. ஸோ பிளான் ஒன்று போடுறாங்க. ஓகே அது கரெக்டாக இல்லை. அப்போது இந்த வேணாம் இந்த பிளானே வேணாம் நம்மளுக்கு. இந்த கம்பெனி நம்மளுக்கு வேணாம். நம்ம மூட்டு போயிடுவோம். எதுக்கு நம்மளுக்கு வந்த வரைக்கும் லாபம் தான். இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு நம்மளுக்கு. தீபாவளிக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு. நம்ம தூக்கிட்டு போவோமே. அவன் என்ன கேட்பான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்படிலாம் எப்படி சொல்கிறது நான்? அதெல்லாம் எப்படிங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் இல்லையா? இது இது கரெக்டான கேள்வி தான். பிளான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டீங்க எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு ரிக்வஸ்ட்டாக நம்ம கேட்கலாம். இது வந்து நீங்கள் சொன்னதை செய்ய மாட்டீங்க அந்த மாதிரி இதில் இப்போ எஸ்பிஐக்கு இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த மாதிரி எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்போ இருக்கிற கம்ப்ளைண்ட்னா ரீஃபண்டு, வித்ட்ராவல் இந்த 2 கம்ப்ளைண்ட் தவிர வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருமே ரீஃபண்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது நோக்கமாக இருக்குது. எல்லாரையும் ரீஃபண்ட் கொடுத்து எஸ்பிஓவில் யாருமே நஷ்டமடையக்கூடாது. இதுதான் உங்களுக்கு நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு நான் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். இது தவிர என்னென்னா அந்த ஸ்டாஃப் ஐடி மேட்ரு ஒன்று இருக்குது. நான் சேகர் சார் வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ ஓகே ஃபோன் நம்பர், விமன் சேஃப்டி எல்லாம் ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கருத்து என்னென்னா அந்த இடத்துல ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருக்கலாம். மொபைல் நம்பர் ஓகே அது வந்து பர்சனல் தான். அது கண்டிப்பாக பர்சனல் தான். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருந்தா அவங்க சைட்லேருந்து பார்த்து ஓகே அவங்க கால் பண்ணி இருந்துக்கலாம். ஸோ அவங்க யூடியூப் சேனலுமே சொல்லியிருக்காங்க. ஓகே நீங்கள் வந்து கமெண்டை கேட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். அதுவும் ஓகே. அது நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் அவங்க ஸ்டாஃப் ஐடி கேட்டது ஓகே எனக்கு ஓகேவான்னு தோணுது. ஸ்டாஃப் ஐடி வச்சு யாரும் எதுவும் மிஸ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா டீட்டெயில் எல்லாமே எஸ்பிஐ கிட்ட தான் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்கள்ட்ட ஸ்டாஃப் ஐடி கொடுத்தீங்கன்னா அவங்க ஓகே நம்பர் எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேச போகிறாங்க. அவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு கம்பெனி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு இடம் இருக்குது. கேள்வி என்ன வேணால் கேட்கலான்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இதில் வந்து நம்ம என்னதான் ஒரு நல்லது பண்ணாலுமே நம்ம வந்து தப்பாகவே காட்டுற ஒன்று இருக்குது. ஓகேவா? என்னதான் ஒரு நல்லதாக பண்ணாலுமே இவங்க இப்படி தான் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. எஸ்பிஓவில் எதிர்க்க மக்கள் எதிர்த்து தான் இருக்காங்க இன்னுமே. அவங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. ஆனால் எஸ்பிஓவில் சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இப்போ எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ஒரே தப்பு என்னென்னு வச்சுங்களேன். இந்த இதுதான் இப்போ வந்து அந்த ஆஃபர் பீரியட் ஒன்று சொன்னாங்க இல்லையா? ஆஃபர் பீரியட் இந்தமாரி பண்ணுங்க டைமண்ட் ஆகலாம், கோல்டு ஆகலான்னு. ஸோ ஓகே அது ஒன்று. அதே போல் இந்த இன்ட்ரோ போனஸு இது ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி எல்லாமே அப்செட் பண்ணி இவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணி இந்த அளவுக்கு அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா அதுதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுது. இப்போ அவங்க எப்பயோ தூக்கிட்டு ஓடி இருந்தாங்கன்னு வச்சுக்க இந்த அளவுக்கு அவங்க வந்து மன உளைச்சல் அடைய தேவையே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி கொண்டு வருமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்ட கூட வேண்டாங்க. உண்மையாக சொல்கிறேன் பாராட்ட கூட வேணாம். அப்பா சூப்பர்ப்பா வேறு லெவல்ப்பா நம்ம எஸ்பிஓ வந்து இஓடபிள்யூக்கிட்டே போயிட்டு கேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட கூட வேணாம். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் இதுவாக பேசாமல் இல்லாமல் இருக்கலாம். ஸ்கேம்னு அந்த ஒரு வேர்டெலாம் வந்து வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து எஸ்பிஓ ஒன்றும் யாரும் ஏமாற்ற போகிறது கிடையாது. ஏமாற்றவும் இல்லை. அதுதான் உண்மை. ஓகேவா? எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு ஒரே மோட்டிவ் தான். எஸ்பிஓவில் நம்பி ஜாயின் பண்ணவங்களுக்கு ₹1 கூட அவங்களுக்கு நஷ்டம் அடையக்கூடாது, நஷ்டம் ஆகக்கூடாது அப்படியும் ஒரு நோக்கம் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதனால தான் ரீஃபண்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. அதில் அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்குமே ரீஃபண்ட் வருது கட்டின அமௌண்ட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா யோசிச்சு பார்க்கலாம் நீங்கள். ஒன்றும் இல்லை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்னென்னா மற்ற கம்பெனி நம்ம நிறைய கம்பெனி வந்திருக்கு. ஏகப்பட்ட கம்பெனி வந்திருக்கு. அந்த கம்பெனிக்கும் இந்த கம்பெனிக்கும் நீங்கள் கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது. கண்டிப்பாக எஸ்பிஐ மற்ற கம்பெனி கூட நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனால் ஏதாச்சும் ஒரு கம்பெனி உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் யோசிச்சு பார்த்துங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி ஓகே. இதில் இன்னொரு விஷயம் ஆகுது. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது? 1 வருஷம் ஆயிடுச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பாக மெம்பர்ஸ்னுடைய சுச்சுவேஷன் புரியுது. ஆனால் எதுவுமே நம்ம கையிலும் இல்லை. ஸோ எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீகல் விஷயத்தினால அந்த கண்டிஷனால கொஞ்சம் இதாகுது தவிர மற்றபடி உங்களுக்கு பேமெண்ட் நாங்கள் தரமாட்டோம் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை இல்லையா? கண்டிப்பாக பேமெண்ட் தரதானே சொல்கிறாங்க. உங்களுக்கு பேமெண்ட்லாம் தரமாட்டோம்னா எதுவும் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் தரோம் அதானே சொல்கிறாங்க.
உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் கமாண்டர் கிட்ட சொல்ல போகிறீங்க, கமாண்டர் கிட்ட சொன்னால் அது வந்து சங்கர் சார்ட்ட போகுது, அதுக்கான ஆன்சர் நோட்டீஸ் போர்டு வரப்போகுது, அவ்வளோதான். அப்போ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. எந்த இது வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நேராக சங்கர் சார் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எந்த உரிமையும் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஓகே, நல்லா ஃப்ரீடமாக இருக்கிறப்ப நீங்கள் அதை ஏதோ இவங்க எதையோ ஏமாத்துற மாதிரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் இதாகுது. அதுதான் ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க ஒரு பீப்புள் இருக்காங்க. எஸ்பிஓ மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்கிற பீப்புள் இருக்காங்க. எஸ்பிஓ மேலே வருத்தம் இருக்கிற பீப்புள் இருக்காங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருந்தோம். எஸ்பிஓ பற்றி நான் சொல்லணும், என்னுடைய ஆழ் மனசுலேருந்து நான் சொல்லணும்னா, நான் பார்த்த ஒரு கம்பெனி அப்படின்னா இது நல்ல ஒரு கம்பெனின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ஒருத்தர் ஜாயின் பண்ணி அதில் எந்த ஒரு கைட்னஸுமே இல்லாமல் நான் நிறைய கம்பெனி பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரு கைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் ஒரு கைட்னஸ் கிடைக்குது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஹியூமன்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு நின்று, அதாவது வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நின்று பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எஸ்பிஓ உங்களுக்கு கூடவே இருப்பாங்க. கரெக்டுங்களா. லீகலாக ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க. இது 2. மூணாவது ஆப்ஷன் கிடையாது. மூணாவது விஷயம், எனக்கு வந்து ரீஃபண்டு இது வரைக்கும் கொடுத்ததா எனக்கு எந்த ஒரு கம்பெனியும் தெரியாதுங்க. இந்த ஒரு எஸ்பிஓ மட்டும்தான் ரீஃபண்டு. நான் முதல்ல ஜாயின் பண்ண கம்பெனியும் எஸ்பிஓ தான். ஸோ இப்போ இருக்கிற கம்பெனியும் எஸ்பிஓ தான். நடுவில் சில கம்பெனிலாம் நம்ம பண்ணியிருந்தோம். ஆனால் அதெல்லாம் எப்படி போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே புட்டுக்குன்னு போயிடுச்சு. ஓகேவா. அப்போ தான் நம்ம ஓகே, அது ஒரு செல்ஃப் இன்கம்காக நம்ம பண்ணோம். ஆனால் இதில் வந்து என்னென்னா ஓகே, இதுவும் நம்ம செல்ஃப் இன்கம் தான் பண்ணோம். ஆனால் இதுக்குள்ளே வந்துட்ட பிறகு தான் ஓகே இதில் என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் ஏமாத்துறாங்க. எஸ்பிஓலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் ஏமாற்றுவாங்க அப்படிலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது. கரெக்டு தானே. நிறைய மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதில். எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு மனுஷன் வந்து ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பாடுபட்டுட்டு இருக்கார் நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார். அவர் என்ன பண்ணாரா, நல்லா பேசுவார். நீங்கள் கொஞ்சம் நக்கலாக சொல்கிறீங்க, நல்லா பேசுவார், வாயக்கையே பேசுவார் அப்படின்னா இது என்ன நான் சொல்கிறது எனக்கு தெரியல. அவர் வந்து அவருடைய வேலையை செய்கிறாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸோடைய கேள்விகளுக்கு எல்லாம் சோஷியல் மீடியாவில் போய் பார்ப்பார் அவர். கண்டிப்பாக அதுலேயுமே ரிப்ளை பண்ணியிருக்காரு. யூடியூப் சேனலும் சரி, குரூப்லையும் சரி, எல்லாத்துமே ரிப்ளையும் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஒர்க்கை அவர் கரெக்டாக பண்ணுறாரு. ஆனால் அதில் வந்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இப்போது எல்லாருமே தான் வெயிட் பண்ணுறாங்க. எஸ்பிஓ 1 இயராக வெயிட் பண்ணுறாங்க. எஸ்பிஓவில் எல்லாருமே தான் வெயிட் பண்ணுறாங்க. யாருமே வெயிட் பண்ணாமல் இல்லவே இல்லை. ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் இப்போ இஓடபிள்யூ கிட்ட போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும், ஊற்றிக்கின்னு வந்துடும், வெளில வந்துடும். கண்டிப்பாக இஓடபிள்யூ போயிட்டு இல்லைப்பா இதெல்லாம் சரி வராது, நீ வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணு. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மடம் உடஞ்சி ஓகே நம்ம கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம், எதுக்கு நம்மளுக்கு இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு எஸ்பிஓ கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வரைக்குமே நின்று பேசுகிறாங்க, நின்று எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க, லீகலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு லீகலான ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அது இனிமேலும் வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிட்டு கண்டிப்பாக வேறு கம்பெனி கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுவேன். கண்டிப்பாக சொல்கிறேன் நான் 100%. ஒரு சில நண்பர்களை தவிர மீதி பேலன்ஸ் இருக்கிற வேறாச்சும் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. இங்கே எடுத்துகிட்டு போன அமௌண்ட்டை அங்கே போய்ட்டு விட்டுருவாங்க. எஸ்பிஓவில் விட்டு வெளியே போயிட்டு நல்லா ஏர்ன் பண்ணதா கொஞ்சம் வேறு ஆன்லைன் ஜாபில் சேர்ந்து நல்லா ஏர்ன் பண்ணதா ஒரு சரித்திரமே கிடையாது. நிறைய விஷயங்களை நிறைய பேர் எஸ்பிஐ விட்டு வெளியே போன ஒரு போஸ்டிங் இருந்தவங்களாம் வெளியே போனாங்க. அவங்களோட நிலைமையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ இப்படிலாம் இருக்கிறப்ப எஸ்பிஐ பற்றி குறை கூறும் மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது எஸ்பிஐ மேலே புரிதல் இல்லையா, இல்லை எஸ்பிஐ பிடிக்கலையா, இல்லை எஸ்பிஐ ரீஃபண்ட் தராங்க, எதுக்கெல்லாம் எனக்கு ரீஃபண்ட்லாம் தரேன், நீங்கள் தூக்கிட்டு ஓடினுங்க. நான் இன்னும் ஒரு குரூப்பில் கூட கேட்டிருந்தேன், இத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ண சொல்கிறதுக்கு பேசாமல் நீங்கள் தூக்கிட்டு ஓடிட்டே இருக்கலாம், எங்களுக்கு டென்ஷனாச்சு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கப்ப எனக்கு சிரிப்பு தான் வந்து. அப்போது அமௌண்ட்டு வேறு வேணாமா, ஆனால் அவருக்கு வந்து ஓகே நீங்கள் தூக்கிட்டு ஓடுங்க அப்படி மாதிரி நான் சொல்கிறேன். இது என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. நான் உண்மையாகவே சொல்கிறேன். நான் என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கு தராங்க இல்லையா அமௌண்ட்டு, கண்டிப்பாக தராங்க இல்லையா, அமௌண்ட்டு தரோன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு இல்லையா உங்களுக்கு. அப்போ அந்த நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனது யார். அப்போ எஸ்பிஐ நம்பிக்கை இருக்குது, பட் ஆனால் எனக்கு எஸ்பிஐ பிடிக்கல, அதுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க, தாராளமே நீங்கள் வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா. இப்போ லாஸ்ட்டாக ரீஃபண்ட் டீம் கொடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீஃபண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எஸ்பிஐ மேலே ஒரு கருத்து இல்லை, ஒரு உடன்பாடு இல்லை, ஓகே வெளியே போகிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. மற்றபடி எஸ்பிஐயில் இப்போ இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க, கண்டிப்பாக நடக்கும் இது. எஸ்பிஐயில் ப்ராப்பராக கரெக்டாக நோட்டீஸ் கூட ஃபாலோ பண்ணி
கரெக்டாக ஒர்க் பண்ணுற பீப்புள் கண்டிப்பாக அவங்க வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. பர் மந்த்துக்கு ஒரு 5000 ரூபாய்ச்சி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ இந்த சேனலில் அப்படியே தான் இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து பர் மந்த்துக்கு 5000 ரூபாய் கிடைக்கும் இல்லையா? அப்போது இந்த வீடியோ டேக் பண்ணி அந்த இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நடக்கும். எஸ்பிஐ விட்டு வெளியே போகிறவங்க நிலைமையும் இப்போ இருக்கிற நிலைமையும் கண்டிப்பாக அதை தொடர்பு படுத்தி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடும். அது சில வருடங்கள் கூட ஆகலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக ஆனால் நடக்கும் இல்லையா? கண்டிப்பாக நடக்கும் இல்லையா? அப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது வந்து எனக்கு தோணுது நான் பேசினேன் அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? மற்றபடி இது ஒரு யார் மனசையும் நான் வந்து காயப்படுத்துறதுக்காகவோ யாருடைய டார்கெட் பண்ணியோ இது இவங்கள தான் நான் பற்றி பேசியிருக்கணும். யாருமே இதை தப்பாக நான் எதுவுமே இதை மென்ஷன் பண்ணவே கிடையாது. யாரும் தப்பாக பேசவும் கிடையாது. அப்படி யாராச்சும் நான் பேசியிருந்தா ஸோ நான் எதுவும் பேசியில்ல. ஓகேங்களா? ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.